பேரவை தலைவர் அவர்களே, என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு முன் சில செய்திகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கென சில தனித்துவமான கதைகளும் வரலாறுகளும் கால வெளியிலே நிரம்ப இருக்கிறது. அதில் ஒன்றை நான் இந்த அவைக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். திருவேலி மிழலை என்கின்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டிலே திருவாரூர் மாவட்டத்திலே இருக்கிற ஒரு ஊர். அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இன்றைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர். இசை வல்லுநர்களாலே இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிலே புகழடைந்திருக்கக்கூடிய அந்த ஊர் திருவேலி மிழலை. சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வௌவால்நத்தி மண்டபம் என்று கூட ஒரு மண்டபம் உண்டு. தமிழ்நாட்டிலே சிற்பக்கலை கோயில்களை செய்யக்கூடியவர்கள் சில ஊர்களை விலக்கிவிட்டு அதற்கு புறநடை செய்வார்கள். அதிலே இருக்கக்கூடிய அந்த வௌவால்நத்தி மண்டபமும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் அந்த ஊர். அந்த ஊருக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த ஊருக்கு 7ஆம் நூற்றாண்டிலே நான் தொடக்கத்திலே சொன்னதை போல 7ஆம் நூற்றாண்டிலே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அந்த ஊருக்கு வந்து தங்கியிருந்தார்கள் என்பது வரலாறு. அப்படி அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் பழைய பெரியவர்களை எல்லாம் நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாது வருஷ பஞ்சம் என்று ஒரு பஞ்சத்தை சொல்வார். அந்த பஞ்சத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில் இருக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொத்து கொத்தாக முடிந்தார்கள் என்று சொல்வார்கள். அதை போன்ற ஒரு பெரிய பஞ்சம் அந்த காலத்திலேயே உருவாகி இருந்ததாக சொல்லுகிறார். அப்படி மக்கள் பசியால் பட்டினியால் துடித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த துயரினை, அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் ஞானசம்பந்தர் அங்கே இருக்கக்கூடிய மிழலைநாதராக இருக்கக்கூடிய அந்த ஊர் இறைவனை பற்றி பார்த்து ஒரு பாடல் பாடினார். வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே என்று கேட்டார். நாட்டு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். வீழிலே இருக்கக்கூடிய மிழலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானே, எங்கள் மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக நீங்கள் காசு தந்து அருள வேண்டும் என்று மனமுருகி ஞானசம்பந்த பெருமான் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே கேட்டதாகவும், உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மக்களுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்தருக்கு அந்த இறைவனே நேரிலே வந்து பொற்காசுகளை வழங்கி அந்த பொற்காசுகளின் வாயிலாக அவர் அந்த நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை பசிப்பிட்டினில் இருந்து அவரை போக்கினார் என்பது தமிழ்நாட்டிலே கர்ண பரம்பரையாக வழங்கப்படக்கூடிய ஒரு கதை. அந்த கதையிலே சொல்லும்போது கூட ஞானசம்பந்தனுடைய காலத்துக்கு பிற்காலத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார், மிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்டு இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் என்று பாடினார். மக்கள் படும் பாட்டிற்காக நீ காசு கொடுத்தாய் என்பதை தாண்டி ஞானசம்பந்தன் பாடும் தமிழ் பாட்டிற்காகவும் சேர்த்துத்தான் நீ காசு கொடுத்தாய் என்று கவிதை நயத்தோடு சுந்தரமூர்த்தி நாயனார் பொயட்டிக் எக்ஸ்பிரஷன் என்று சொல்வார்களே, அதை போன்று அவர்கள் சொன்னார். இந்நாட்டார், நீங்கள் சிவபெருமானை பற்றி சொல்கிற போது இந்நாட்டாருக்கும் இறைவன் என்று அழைத்தாலும் அவர் தென்னாட்டு உடைய சிவனே என்கின்ற காரணத்தால் தென்னாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட போகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இறைவனாக இருந்தாலும் ஓடி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டத்திற்கு துயர் துடைப்பதற்கு கடவுள் வந்து காசு கொடுத்த நிலை அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கடவுளே வந்து காசு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு காலனா காசு, தம்பிடி காசு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு இன்றைக்கு விடாப்பிடியாக இருக்கிறது. கடும் மழையிலும் வெயிலிலும் ஓடாய் உழைத்து இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் உருகி இருக்கிறார்கள். 100 நாள் வேலையிலே பார்க்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று தெரியும். அவர்களுக்கு உரிய நிதியை கொடுங்கள் என்று கேட்கிறோம். வாசி தீரவே காசு நல்குவீர் என்று கேட்டார். நிதி வந்தது. ஒரு இடத்திலே கேட்கிறோம், மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கேட்கிறோம், ஓயாது உழைத்திருக்கக்கூடிய இந்த உழைப்பிற்கு நீங்கள் காசு ஊடுங்கள் கேட்டால் உழைத்த உழைப்பிற்கு இன்று வரை ஊதியம் தராமல் மறுக்கிறார். நம்முடைய குழந்தைகளுடைய கல்விக்கான நிதியை தர மறுக்கிறார்கள். நீட்டிய இடத்திலே கையெழுத்து போட்டு கொண்டு நாங்கள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு போ என்று சொல்லக்கூடிய அந்த வல்லாதிக்க மனோபாவம்
அதன் காரணமாக தமிழ்நாடு இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் கையெழுத்து விட்டு போட்டு போனால்தான் நாங்கள் உரிய நிதியை விடுவிப்போம் என்று சொன்னால், எமை நத்துவா என எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்கின்ற அந்த தன்மான உணர்வோடு 2000 கோடி அல்ல 10,000 கோடியை நாங்கள் இழந்தாலும் எங்கள் கொள்கையை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரகடனம் இன்றைக்கு செய்திருக்கிறார். பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றிலே இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு என்று சில தனித்துவமான குணங்கள் இருக்கிறதாக நான் சொன்னேன். உப்பு மீதான தீர்வை, இது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிலே நடந்த சம்பவம். உப்பு மீதான தீர்வை ஒரு மடங்குக்கு 8 அணாக்களாக உயர்த்துமாறு சென்னை மாநகர அரசுக்கு அன்றைய இந்திய அரசு உத்தரவிட்டது. இதை சென்னை மாநகர அரசு அன்றைக்கு எதிர்த்தது. உப்பு மீதான வரி என்பது மக்களுடைய ஆதரவை இழக்கக்கூடிய வரி. உப்பின் மீது நாம் ஏற்கனவே விதித்துள்ள வரிச்சுமை அதிகமானது. உழைக்கும் மக்கள் அவர்கள்தான் இந்த உப்பை அதிகம் வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள். விலை அதிகரிப்பு காரணமாக தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் தேவைப்படும் அளவுக்கு உப்பு வாங்க காசு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்று சென்னை மாகாணத்தினுடைய அன்றைய கவர்னராக இருந்த ட்ரிவேலியன் இதை கடுமையாக எதிர்த்தார். ட்ரிவேலியனுடைய கருத்தை நிர்வாக குழுவில் இருந்த பிரதிநிதிகள் 2 பேர் அன்றைக்கு ஆதரித்தார்கள். வரியை உயர்த்துவதற்கு பதிலாக வரியை குறைத்தால் உப்பு அதிகமாக வாங்கப்படும் என்றும் அதன் வாயிலாக வருவாய் உயரும் என்றும் அவர்கள் யோசனையினை தெரிவித்தார்கள். உப்பு விற்பனை கூடங்களை புதிதாக திறந்தும் வரி வைப்புக்கு இடமில்லாமல் உப்பு தயாரிக்கக்கூடிய விற்பனை ஆகியவற்றை கடுமையாக கண்காணித்தும் வரி வருவாயை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்ற யோசனையும் இன்றைக்கு தெரிவித்தார்கள். இந்திய அரசுக்கு சென்னை மாநகரத்தினுடைய கவர்னர் அவர்கள் அன்றைக்கு அந்த ஆலோசனை வழங்கினார்கள். ஒரு காலத்திலே சென்னையில் இருந்த கவர்னர்கள் எல்லாம் டெல்லியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் அப்போது வழங்கி கொண்டிருந்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேயிலை சாகுபடி மீதான அந்த வரியையும் கைவிட வேண்டும் என்று அன்றைக்கு ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் உப்பு மீதான உற்பத்தி வரி மாகாணத்துக்கு மாகாணம் வெவ்வேறு விகிதங்களில் 1161 அதிகரிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தினுடைய கவர்னருடைய கருத்துக்கு செவிசாய்க்காமல் உப்புக்கு அன்றைக்கு மத்தியிலே இருந்த இந்திய அரசு வரி விதித்ததுதான் பிற்காலத்திலே மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு அவர் அதை முன்னெடுத்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அன்றைக்கு நிலைகுலைய வைத்தது என்பதை நான் உங்களுக்கு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதன் மூலமாக நான் இந்த அவைக்கு தெரிவிக்கப்படுவதெல்லாம் மக்கள் நலனுக்கு எதிராக தலைநகரில் இருந்து எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிரான குரல் கொடுப்பதற்கு சென்னை மாகாணம் வழி வழியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிப்பது, மக்கள் பக்கத்தில்தான் என்றைக்கும் இருப்போம் என்பது இந்த மண்ணின் குணம் என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்.